ஸ்டார் மூவிக்கான அடுத்த சாங் ரிலீஸ் ஆயிட்டு மே 10 மூவி ரிலீஸ் ஆகும். குபேரா மூவிக்கான ஷூட்டிங் எப்போ மும்பைல ஸ்டார்ட் ஆகிட்டு ஒரு 2 வாரத்துக்கு அங்க ஷூட்டிங் போகும். தனுஷ் அண்ட் ராஷ்மிகா இந்த ஷெட்யூல்ல இருப்பாங்க. அண்ட் தனுஷ் இந்த ஷூட்டிங்கோட சேர்த்து ராயன் நிலவுக்கு என்மேல் என்னோட கோபம் இந்த 2 மூவிக்கான போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்கும் பாத்துக்கிறாரு. சந்தானமோட இங்க நான் தான் கிங் படத்துக்கான ட்ரெய்லர் நாளைக்கு ஈவினிங் 4:50 வரப்போகுது. மே 10 மூவி ரிலீஸ் ஆகும். சுதா கொங்கரா, துருவ் விக்ரம், ஜிவி பிரகாஷ் காம்போல அடுத்த ஒரு படம் வரப்போறதா இப்ப டாக்ஸ் போகுது. மோஸ்ட்லி சூர்யா 43க்கு அப்புறம் இந்த படம் நடக்க வாய்ப்பு அதிகம். சிவகார்த்திகேயனோட SK 23 மூவில பிஜி மேனன் நடிக்க போறதா இப்ப நியூஸ் வந்திருக்கு. மூவிக்கான ஷூட்டிங் சென்னையில போய்கிட்டு இருக்கு. ஜிஎன் விக்ரமோட வீர தீர சூரன் மூவிக்கான ஷூட்டிங் இன்னைக்கு மதுரையில ஸ்டார்ட் ஆயிருக்கு. படத்துக்கான ஷூட்டிங் பிரேக்கே இல்லாம ஃபுல்லா ஷூட் பண்ணி முடிக்க போறதா நியூஸ் வந்திருக்கு. அடுத்த வருஷம் மூவி ரிலீஸ் ஆகும். தளபதி விஜயோட கில்லி படம் இன்னையோட 20 கோடியை வேர்ல்டு வைடா கிராஸ் பண்ணணும்னு இப்ப நியூஸ் வந்திருக்கு. ஒரு தமிழ் ரீரிலீஸ் படம் வேர்ல்டு வைடா 20 கோடியை கிராஸ் பண்றது இதான் ஃபர்ஸ்ட் டைம். இன்னும் 200க்கு அதிகமான தியேட்டர்ல தமிழ்நாட்டுல இந்த படம் ஓடிக்கிட்டு இருக்கு. அண்ட் இது போக இன்னும் ஒரு சில கண்ட்ரீஸ்ல இன்னும் ஒரு சில டேஸ்ல இது ரீரிலீஸ் ஆக போகுது. சோ அந்த கலெக்ஷன் இதுல ஆட் ஆகும். அஜித்தோட குட் பேட் அக்லி மூவில ஸ்டீல் லீலாவை நடிக்க வைக்க டாக்ஸ் போகுதுன்னு நான் ஏற்கனவே சொல்லிருப்பேன். இது இப்ப ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆயிருக்கு. இதுக்கான ஃபைனல் டாக்ஸ் இப்ப போகுது. கன்ஃபார்ம் ஆகுதான்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். மூவிக்கான ஷூட்டிங்கும் சீக்கிரமே ஆரம்பிக்க போகுது. கோட்டோட ட்ரெய்லர்ல விஜயகாந்த் காமிப்பாங்களான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. அது கரெக்டா தெரியல. ஆனா என்னோட விருப்பம் காமிக்க கூடாது. அதை சஸ்பென்ஸ் அவங்க மூவில தான் காமிக்கணும். அப்பதான் நல்லா இருக்கும். தளபதி 69 ப்ரொடியூசர் பேஷன் ஸ்டுடியோன்னு சொல்றாங்க. இது உண்மையான ஒருத்தர் கேட்டிருக்காரு. இது இப்போதைக்கு உண்மை இல்ல. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நிறைய பேர் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ண போட்டி போடுறாங்க. அதுல இவங்களும் ஒருத்தவங்க. சோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் யாரு ப்ரொடியூஸ் பண்ணுவாங்கன்னு. தக்லைஃப்ல சிம்புக்கு என்ன ரோல்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. என்ன ரோல்னு இப்போதைக்கு தெரியல. நான் ரிவீல் ஆனா சொல்றேன். ஆனா மூவில ஒரு முக்கியமான ரோல்னு சொல்லப்படுது. அரண்மனை 4ஓட ஃபைனல் ரிலீஸ் டேட்டை ஒருத்தர் கேட்டிருக்காரு. மே 3 கன்ஃபார்மா வந்துரும். கில்லி 2 வர வாய்ப்பு இருக்கான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. ப்ரொடியூசருக்கும் டைரக்டருக்கும் கில்லி 2 எடுக்க விருப்பம் தான். ஆனா அது நடக்க வாய்ப்பு கம்மி தான் நினைக்கிறேன். ஏன்னா இதுவே தெலுங்கு படத்தோட ரீமேக் தான். அண்ட் அது மட்டும் இல்லாம தளபதி அரசியலுக்கு போறாரு. சோ அதனால இது நடக்க வாய்ப்பு கம்மின்னு நினைக்கிறேன். கூலி தலைப்பு எனக்கு பிடிச்சதான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. நான் இந்த ரிவ்யூலயே சொன்னேன். கூலி பழைய படத்தோட தலைப்பு தான். அது கொஞ்சம் எனக்கு இடிச்சுது. அதாவது இன்னும் கொஞ்சம் நல்லா வச்சிருக்கலாம். ஆனா தமிழ்ல வச்சது நல்ல விஷயம். முருகதாஸோட சிக்கந்தர் மூவிக்கு பாலிவுட் மியூசிக் டைரக்டர் மியூசிக் பண்ண போறதா சொல்றாங்க. இது உண்மையான ஒருத்தர் கேட்டிருக்காரு. இது பாலிவுட் சைட்ல வர நியூஸ். நம்ம ஒரு பக்கம் அனிருத் மியூசிக் பண்ண வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. சோ ரெண்டும் இப்போதைக்கு கன்ஃபார்ம் இல்ல. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ரெட்டத்தல மூவில அருண் விஜய்க்கு டபுள் ரோலான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. போஸ்டர் பார்க்கும்போது அப்படிதான் தெரியுது. எனக்கு இந்த போஸ்டர் பார்த்ததுமே தடம் படம் தான் ஞாபகம் வந்துச்சு. அதுவும் இதே மாதிரி தான். ஈகிள் OTT அப்டேட் தமிழ்ல இருக்கான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. ஈகிள் ஆல்ரெடி OTTல இருக்கு, தமிழ்லயும் இருக்கு. கருடன் ரிலீஸ் டேட்டை ஒருத்தர் கேட்டிருக்காரு. இன்னும் அவங்க டேட் முடிவு பண்ணல. நான் முடிவு பண்ணது சொல்றேன். கார்த்தி 26, 27 அப்டேட் ஒருத்தர் கேட்டிருக்காரு. இந்த 2 மூவிக்கான ஒர்க்கும் போய்கிட்டு தான் இருக்கு. ஒர்க்கெல்லாம் ஆல்மோஸ்ட் முடிய போகுது. சோ அனௌன்ஸ்மெண்ட் சீக்கிரமே வரப்போறது நியூஸ் வந்திருக்கு. நான் அப்டேட் வரும்போது சொல்றேன். கார்த்தி அனிருத் கம்பா வந்திருக்கா, இனிமே வருமானு ஒருத்தர் கேட்டிருக்காரு. இது வரைக்கும் வரலன்னு நினைக்கிறேன். ஆனா இனிமே வரும். தனிவர் 1 2 ஷூட்டிங் அப்போ சேட்டலைட் ரைட்ஸா ஒருத்தர் கேட்டிருக்காரு. இன்னும் 2த்துக்கு முன்ன அப்டேட்டும் வரல. ஆனா ஷூட்டிங் இந்த வருஷம் ஸ்டார்ட் ஆயிடும். ஷூட்டிங் முன்னாடி ஆரம்பிச்சிருக்க வேண்டியது. ஆனா தக்லைஃப் ஷூட்டிங்க்கு ஜெயமரவி டேட்டா வாங்கி நிறைய வேஸ்ட் பண்ணிட்டாங்க. அதான் ஷூட்டிங் தள்ளி போயிட்டு. ஆனா ஷூட்டிங் சீக்கிரமே ஆரம்பிச்சிரும். விடாமரிச்சு ஷூட்டிங் ஃபர்ஸ்ட் லுக் அப்டேட்டை கேக்குறீங்க. ஃபர்ஸ்ட் லுக் மே 1 வந்துரும். ஷூட்டிங் இப்ப ஸ்டார்ட் ஆக போறதா நியூஸ் வந்திருக்கு. ஸ்டார்ட் ஆனா நான் சொல்றேன். ஜிவி பிரகாஷ் ஆக்டரா எனக்கு பிடிக்குமா இல்ல மியூசிக் டைரக்டரா பிடிக்குமான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. எனக்கு மியூசிக் பண்ணாதான் பிடிக்கும். சமந்தா லைனப் நிறைய பேர் கேக்குறீங்க. ஆனா இதை பத்தி நிறைய டைம் நான் சொல்லிட்டேன். சிட்டாடல் லைனப்ல இருக்கு. அண்ட் தளபதியோட அடுத்த படம் அல்லு அர்ஜுனோட அடுத்த மூவில எல்லாம் இவங்க நடிக்க போறதா டாக்ஸ் போய்கிட்டு இருக்கு. லவ் டுடே கலெக்ஷன் பத்தி ஒருத்தர் கேட்டிருக்காரு. நிறைய பேர் மாத்தி மாத்தி சொல்றதா சொல்றாரு. எக்ஸாக்டான ட்ராக்கர்ஸோட கலெக்ஷன் ஸ்கிரீன்ல வரும். ஆனா ப்ரொடியூசர் 100 கோடி சொல்றாங்க. கில்லி 20 கோடி போகுமான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. என்னைக்கு அது 20 கோடியை கிராஸ் பண்ணிட்டு ஆஷிக்கு 1 and 2 ஹிட்டா ஃபிளாப்பா பார்க்கலாமான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. 2 ஹிட் தான். ஆனா தமிழ்ல இல்ல. கேப்டன் மில்லர் 2 மிஷன் சாப்டர் 2 வருமானு ஒருத்தர் கேட்டிருக்காரு. கேப்டன் மில்லர் 2 இப்போதைக்கு வர வாய்ப்பு இல்ல. மிஷன் சாப்டர் 2 வர வாய்ப்பு இருக்கு. மேபி ஃபியூச்சர்ல அது வரலாம். மிஷன் சாப்டர் 1 படம் தெரிய கைதின்னு 2 படத்தை மிக்ஸ் பண்ண மாதிரி தான் இருக்கு. ஆனா அது நல்லா இருக்குன்னு சொல்றீங்க. கேப்டன் மில்லரை புதுசா ட்ரை பண்ணிருக்காங்க. ஆனா அது அவரேஜ்னு சொல்றீங்கன்னு ஒருத்தர் சொல்லிருக்காரு. எல்லாம் கரெக்ட் தான் நண்பா. ஆனா எங்கேஜிங்னு பார்க்கும்போது கேப்டன் மில்லரை விட மிஷன் சாப்டர் 1 படம் எனக்கு எங்கேஜிங்கா இருந்துச்சு. அதான் நான் அப்படி சொன்னேன். ஆனா அதுக்குன்னு கேப்டன் மில்லர் படத்தை நான் பார்க்க வேணாம்னு சொல்லல. அதுவும் பார்க்கலாம். மங்காத்தா ரீரிலீஸ் ஆகி கில்லி ரீரிலீஸோட கலெக்ஷனை பிரேக் பண்ணுமான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. அது நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். கில்லிக்கு ப்ராப்பரா ரிலீஸ் பண்ணாங்க. ஆனா மங்காத்தாக்கு அப்படி பண்ற மாதிரி தெரியல. இந்த கமெண்ட்டுக்கான பதில் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். வருத்தப்படாத வாலிபர் சங்கம் ரீரிலீஸ் ஆகுமான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. ஃபியூச்சர்ல ஆக வாய்ப்பு இருக்கு. இன்னும் நிறைய மூவிஸ்க்கான அப்டேட் கேட்டிருக்கீங்க. இந்த மூவிஸ்க்கான அப்டேட்லாம் நான் அடுத்தடுத்த வீடியோஸ்ல கொடுக்குறேன்.